Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Nifty Times Now. Friends, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம்னா AmiBroker சாஃப்ட்வேருக்கு ரியல் டைம் டேட்டா ஃப்ரீயாக நாம லைவ் டைம் எப்படி நாம கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பாருங்கள். AmiBroker tutorial அப்படின்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த பிளேலிஸ்ட் வந்து வியூ பண்ணி பாருங்கள். இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்லேருந்து உங்களுக்கு 14 வீடியோ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருப்போம். இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த 14வது வீடியோவில் வந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் ஃப்ரீயாக நம்ம எப்படி ரியல் டைம் டேட்டா AmiBrokerக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நமக்கு தேவையான 3 எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். ஃபஸ்ட்டு நமக்கு AmiBroker சாஃப்ட்வேர் வேணும். ரெண்டாவது நமக்கு நம்ம ப்ராஃபிட் மார்ட்டோட ப்ராஃபிட் மேக்ஸ் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வேணும். மூணாவது நமக்கு எக்ஸல் சீட் வேணும். இந்த மூணையும் வச்சு நம்ம எப்படி ஃப்ரீ டேட்டா AmiBrokerக்கு இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் மார்ட்டோட டெஸ்க்டாப் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு பிகினராக உள்ளே வரவங்களுக்கு ஈஸியாக புரியணுன்றதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக அப்படியே ஆரம்பத்துலேருந்தே போயிடலாம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் பிளாங்காக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த குரூப் வந்து செலக்ட் பண்ணிங்க. குரூப் செலக்ட் பண்ணிட்டு இந்த குரூப்புன்ற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு குரூப்போட நேம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா AmiBroker சாஃப்ட்வேருக்கு ரியல் டைம் டேட்டா க்ரியேட் பண்ணுறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஆர்டி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஆர்டி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த குரூப்புக்கு வந்து நேம் கொடுத்துக்கிறேன். இந்த நேம் கொடுத்துட்டு இந்தமாரி நீங்கள் ஆட் குரூப் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம என்ன நேமில் வந்து குரூப் ஆட் பண்ணமோ அதே நேமில் ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல பாருங்கள் ஆர்டி டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:46 PM. அதனால் நைட் டைமில் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இப்போ வந்து NSE வந்து க்ளோஸில் இருக்கும். அதனால் நான் வந்து MCX வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதனால் என்ன செய்யலைன்னா MCX வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபுட்காம் அப்படின்றத செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அலுமினியம் இது வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. அடுத்தது காப்பர் அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. அடுத்தது க்ரூட் ஆயில் அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க. அதுக்கும் அடுத்தபடியாக கோல்டு அதையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அதுக்கும் அடுத்தபடியாக நேச்சுரல் கேஸ் எடுத்துக்கலாம். அதையும் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அதுக்கும் அடுத்தபடியாக சில்வர் எடுத்துக்கிறேன். அதுக்கும் ஒரு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. அதுக்கும் அடுத்தபடியாக ஜிங்க் எடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் ஒரு சில ஸ்டாக் மட்டும்தான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு எத்தனை ஸ்டாக் வேணும் எவ்வளோ ஸ்டாக் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். NS இந்தியாவிலேருந்து எடுத்துக்க முடியும், MCXலேருந்து எடுத்துக்க முடியும். இது உங்களுடைய விருப்பம் தான். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை மட்டும் இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் டு எக்ஸல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஆப்ஷன் இருக்குது. அதில் எக்ஸ்போர்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எக்ஸல் சீட் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த எக்ஸல் சீட்டுக்குள்ளே ரியல் டைம் டேட்டா உங்களுக்கு ரன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு புரியும்படியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்தமாரி வந்து இதை நான் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மினிமைஸ் பண்ணிவிட்டு இதை ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த கார்னரில் வச்சுக்கிறேன். ஏன்னா இது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. ஓகே, இங்கே ட்ரேடிங் ஆகல் தெரிஞ்சால் நமக்கு போதுமானது. அடுத்ததாக என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸல் சீட்டும் இதேமாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இந்தமாரி நான் சுருக்கி வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிட் ப்ரைஸ் ஆஸ்க் ப்ரைஸ் வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக வந்து LTP வந்து ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இதுதான் வந்து LTP ப்ரைஸு. இதுக்கு நான் வந்து ஒரு கலர்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். இந்தமாரி ஒரு கலர்ஸும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போது ரியல் டைம் டேட்டா வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்க இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த க்ரூட் ஆயில் எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த க்ரூட் ஆயில் தான் நல்ல ஒரு வால்யூம் நடந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த க்ரூட் ஆயிலோட LTP ப்ரைஸ் இருக்குது இல்லையா, இந்த LTP ப்ரைஸ் மேலே நீங்கள் கர்சர் வச்சுக்கோங்க. கர்சர் வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த டிஃபைன் நேம் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த க்ரூட் ஆயில் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. க்ரூட் ஆயில் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு
P கொடுங்க. இந்த Pக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ப்ரைஸ் அப்படின்றத நாம் _P அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டாக கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நம்ம கொடுத்த அந்த டிஃபைன் நேம் வந்து இந்த இடத்துல இருக்கும். இதுவே வந்து மற்ற இடத்துல கர்சர் வச்சு பார்த்தீங்கன்னா E5 அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த crude oil மேலே வந்து LTP ப்ரைஸ் மேலே நீங்கள் கர்சர் வச்சிங்கன்னா crude oil _P அப்படின்ற இந்த டிஃபைன் நேம் நமக்கு வந்துடும். இப்போ என்ன பண்ணலாம்னா இதை நம்ம இன்னமும் நான் வந்து இந்த மாதிரி சுருக்கி வச்சுக்கிறேன். சுருக்கி வச்சுட்டு ஃபைனலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த AmiBroker சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்தீங்கன்னா AmiBroker சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல நான் இந்த மாதிரி செட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த AmiBroker சாஃப்ட்வேர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகினராக வரக்கூடிய எல்லாருக்கும் புரியணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பிளாங்காக இதில் எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப்பாக டேட்டாபேஸ் செட்டிங்ஸ் வந்து பண்ணோம். நீங்கள் இந்த ஃபைல் அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு நியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இந்த நியூ டேட்டாபேஸ் செட்டிங்ஸ் இதை வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்தமாரி ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒர்க் பண்ணிடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இங்கே என்ன கொடுத்துருந்தோம், RD டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நேம் கொடுத்துருந்தோம் இல்லையா. இந்த நேமில் தான் நம்ம வந்து குரூப் க்ரியேட் பண்ணி இந்த ஸ்டாக்லாம் வந்து ஆட் பண்ணோம். அதேமாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துலையும் வந்துட்டு RD டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துக்கிறேன். RD டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பை என்ன பண்ணலான்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். இங்கே நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களோட நேம் கொடுத்துக்கோங்க. அதாவது இந்த எக்ஸல் சீட்டில் என்ன நேம் கொடுத்தோமோ அதே நேம் கொடுத்துக்கோங்க. RD டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துட்டேன். நேம் கொடுத்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிக் மார்க் இருக்கும். இந்த டிக் மார்க் இருக்கட்டும். இதை அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா க்ரியேட் கொடுங்க. இப்படி க்ரியேட் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள் லோக்கல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த DDE யூனிவர்சல் டேட்டா பிளக்கின் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எனேபிள் அது அப்படியே இருக்கட்டும். இந்த இடத்துல 1000 அப்படின்றது என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் 50,000 நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா, 50,000 மாற்றிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டிக் டேட்டா கொடுங்க. ஏன்னா நம்ம வந்து எடுக்க போகிறது ரியல் டைம் டேட்டா. ஒவ்வொரு டிக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். டிலேவே இல்லாமல் ரியல் டைம் டேட்டாவும் நமக்கு கிடைக்கும். அதனால் வந்து டிக் டேட்டான்னு எடுத்துக்கோங்க. அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா 24 hours அப்படின்றது அதேமாதிரி இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ தான் இந்த ஃபில்டர் வீக்கெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணின்றதுனால 9:00 கொடுத்துக்கோங்க. இந்த எண்டு டைம் வந்து 23:50 வந்து கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு நீங்கள் அதுக்கும் அடுத்தபடியாக பாருங்கள் கீழே அலோ மிக்சட் EOD அண்டு இன்ட்ராடே டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதுவும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு அதுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கான்ஃபிகர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே பாருங்கள் ப்ரீசெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு இந்த ஜெனரிக் 2 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல பாருங்கள் TDE சர்வர் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த சர்வர் வந்து நம்ம என்ன சர்வராக கொடுக்க போகிறோம், இந்த எக்ஸல் சீட்டை தான் நம்ம வந்து சர்வராக கொடுக்க போகிறோம். அதனால் இந்த இடத்துல வந்து எக்ஸல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு அதுக்கும் அடுத்தபடியாக நம்ம பண்ண வேண்டியது இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன், ஐ, லோ, லாஸ்ட் ப்ரைஸு, வால்யூமு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ப்ரைஸ், இதுதான் வந்து LTP ப்ரைஸ். இந்த இடத்துல போய்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய நேம் கொடுக்கணும். அதாவது இங்கே கொடுத்தோம் இல்லையா இந்த RD டேட்டா அப்படின்ற அந்த நேம் இந்த இடத்துல கொடுத்துட்டு RD டேட்டா அப்படின்ற அந்த நேமை கொடுத்துட்டு ஐபேன் கொடுங்க. ஐபேன் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் கொடுங்க. டிக்கர் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். டிக்கர் அப்படின்றத போட்டு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு P கொடுங்க. ஏன்னா நாம் இங்கே வந்து க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அண்டர்ஸ்கோர் P கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுக்கணும். கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ அகைன் இந்த இடத்துல ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு எல்லோ கலர் தான் வந்துடுச்சு. அதாவது வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி காட்டுது, 50% காட்டுது. ஓகேங்களா,
இப்போ நீங்கள் ஒரு டைம் என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா க்ளோஸ் பண்ணும்போது டேட்டாபேஸ் வந்து உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். அதுக்காக இதை வந்து ஒரு டைம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் இதை வந்து ரீஓப்பன் பண்ணுங்கள். இப்படி ரீஓப்பன் பண்ணக்குள்ள உங்களுக்கு வந்து க்ரீன் கலராக வந்துடும். அப்படி க்ரீன் கலராக வரல அப்படின்னா ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத ஒரு டைம் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டைம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபைல் அப்படின்றதுல போயிட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளே போக தேவையில்ல. இந்த டேட்டாபேஸ் செட்டிங்ஸ் உள்ளே போனால் போதும். இப்போ நம்ம பாருங்கள் க்ரியேட் பண்ணது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். ஆர்டி டேட்டா அப்படின்றது இருக்குது. டிடிஇ யூனிவர்சல் டேட்டா பிளக்கின் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 50,000 அப்படின்றத கொடுத்துருக்கோம். டிக்டேட்டா கொடுத்துருக்கோம். இன்ட்ராடே செட்டிங்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக இந்த கான்ஃபிகரில் பார்க்கலாம். இந்த கான்ஃபிகரில் பார்க்கும்போது ஒரு சில சேஞ்சஸ் வந்து எரர் ஆகிருக்கு. அது எந்த காரணம் அப்படின்னு தெரியல. அகைன் இன்னொரு டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல எக்ஸல் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. எக்ஸல் அப்படின்றத டைப் பண்ணிவிட்டு இந்த லாஸ்ட் அப்படின்ற இடத்துல போயிட்டு ஆர்டி டேட்டாங்கிறத டைப் பண்ணிவிட்டு ஐபேன் கொடுங்க. ஐபேன் கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் கொடுங்க. இதில் டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. அகைன் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. _p கொடுத்துட்டு ஒரு டைம் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு அகைன் வந்து ஓகே கொடுங்க. ஐயோ அதே தப்பு வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் உங்களுக்கு டேட்டா வந்து வெயிட்டிங்கில் தான் இருக்குது. ஒரு டைம் வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரீகனெக்ட் கொடுங்க. ரீகனெக்ட் கொடுத்துட்டு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தது மேலே பாருங்கள் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போயிட்டு நியூ அப்படின்ற இந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு க்ரூட் ஆயில் அப்படின்ற இந்த சிம்பிளை வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. க்ரூட் ஆயில் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுங்க. இப்போ இதுக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ கிளிக் பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு எல்லோவில் தான் இருக்குது. இது வந்து க்ரீன் கலர் தான் நமக்கு மாறினா தான் நமக்கு கரெக்டாக வந்து டேட்டா வந்து லிங்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அகைன் இந்த தேவையில்லாததெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு சார்ட்டு போயிட்டு பேசிக் சார்ட்டில் போயிட்டு பேசிக் ப்ரைஸ் மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த சிம்பிளில் வந்து இன்னும் வந்து கனெக்ட் ஆகலை. அகைன் ஒன் மோர் டைம் வந்து நான் செக் பண்ணுறேன். இங்கே வந்து டிஃபைன் நேம் வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். அகைன் போயிட்டு இந்த டேட்டாபேஸ் செட்டிங்ஸில் பார்க்கலாம். இந்த கான்ஃபிகர் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அதனால தான் இது வந்து கனெக்ட் ஆகலை. என்ன மிஸ்டேக் அப்படின்னா வழக்கம் போல் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். TECKER அப்படின்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலி TI வரணும் இந்த இடத்துல. அதனால தான் வந்து நமக்கு இந்த எல்லோ சிக்னலே காட்டிகிட்ருக்கு. ஓகேவா? அதனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா TI யூஸ் பண்ணிக்கோங்க. TICKER இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னால தான் நமக்கு கனெக்ட் ஆகலை. இப்போ நான் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அகைன் ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ப்ளக்இன் ஸ்டேட்டஸ் வந்து கனெக்டட் வந்துடுச்சு. க்ரீன் கலர் மாறிடுச்சு. ஓகேங்களா? நம்ம அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாமல். ஸோ அதனால தான் இந்த மிஸ்டேக் வந்திருக்கு. நீங்கள் அகைன் ஒன் மோர் டைம் பண்ணக்குள்ள கூட வந்து பார்த்தீங்கன்னா அகைன் இந்த டேட்டாபேஸ் செட்டிங்ஸில் போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கான்ஃபிகரில் போகும்போது இந்த கீழே பாருங்கள் அந்த ஸ்பெல்லிங் இருக்கும். ஸோ இதை நான் பார்க்காம கவனக்குறைவாக நான் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் க்ரூட் ஆயில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இங்கே க்ரூட் ஆயிலில் வந்து என்ன உங்களுக்கு ரன் ஆகுதோ சேம் அதே தான் இந்த எக்ஸல் சீட்டில் வந்து ரன் ஆகும். சேம் அதே தான் வந்து டிக்டேட்டா வந்து இங்கேயும் உங்களுக்கு லைவாக ரன் ஆகிட்டுருக்கும். இப்போ டைம் பாருங்கள் 10:05 PM. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இது வந்து ரன் ஆகட்டும். ரன் ஆக அது உங்களுக்கு டேட்டா வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ரியல் டைம் டேட்டா, உங்களுக்கு டிலேவே கிடையாது. ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம இது ரன் ஆகட்டும். இது ரன் ஆகவே நம்ம என்ன செய்யலாம்னா வேறு இன்னும் ஒரு சில ஸ்டாக்குக்கும் கூட நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே வந்துட்டு கோல்டுக்கு வந்து நம்ம எடுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த கோல்டு இருக்கு இல்லையா, கோல்டுக்கு நேராக போயிட்டு கோல்டோட எல்டிபி ப்ரைஸ் கிட்ட போயிட்டு இங்கே அகைன் நீங்கள் போயிட்டு இந்த ஃபார்முலா அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு டிஃபைன் நேம் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் போயிட்டு இந்த டிஃபைன் நேம் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த இடத்துல என்ன கொடுக்குறீங்கன்னா கோல்டு வந்து கொடுத்துக்கோங்க. கோல்டு கொடுத்துட்டு _P கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
crude oilக்கும் நம்ம வந்து நேம் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுக்கும் வந்து நேம் கொடுத்துருக்கோம். இப்போ அகைன் இந்த இடத்துல போயிட்டு இந்த நியூ சிம்பிளில் போயிட்டு கோல்டு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கோல்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கீழே வந்து கோல்டுக்கான சிம்பிளும் வந்துடுச்சு. இப்போ இதுக்கும் நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கான டேட்டாவும் நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது மினிமம் வந்து 3 டிக் வரணும், அதுதான் சொல்லுது. இந்த இடத்துல பாருங்கள் லாஸ்ட் 3 டேட்டா பார் வேணும் அப்படின்னு சொல்லுது. வெயிட் பண்ணுவோம், அதாவது 3 டிக் வர வரைக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மினிட் வேணுனாலும் நீங்கள் மாற்றிக்கலாம், 1 மினிட் டைம் ஃப்ரேம் வேணாலும் மாற்றிக்கலாம், என்ன டைம் ஃப்ரேம் வேணாலும் மாற்றிக்கலாம் உங்களுக்கு. இப்போதைக்கு டிக்லேயே வந்து ரன் ஆகட்டும். அடுத்து பாருங்கள், ஓகே கோல்டு பாருங்கள் உங்களுக்கு 3 டிக் வந்துடுச்சு. ஓகேங்களா, இப்போ வந்து கோல்டு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. அடுத்து அதேமாதிரி நம்ம மற்ற ஸ்டாக்கும் வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நான் வந்து என்ன கொடுக்குறேன்னா நிக்கல் வந்து கொடுக்குறேன். நிக்கலுக்கும் வந்துட்டு சேம் அதே தான், டிஃபைன் நேம் போயிட்டு இப்போ ஜிங்க் அப்படின்னு சொல்லி நேம் கொடுத்துட்டு அதுக்கு அண்டர்ஸ்கோர் கொடுத்துட்டு பி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு அகைன் நம்ம மேலே போயிட்டு இந்த சிம்பிளில் போயிட்டு நியூ சிம்பிள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஜிங்க் கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு கொடுங்க, போதுமானது. அகைன் இந்த ஜிங்கில் போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த 3 பார் வந்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும், ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து பாருங்கள் கோல்டு இப்போ நம்ம பார்க்கலாம். கோல்டு பாருங்கள் நிறைய ரன் ஆகிருக்கு. இப்போ நமக்கு 1 மினிட் டைம் ஃப்ரேம் வேணுனாலும் இதில் நம்ம வச்சுக்க முடியும். அடுத்து crude oil பாருங்கள், crude oil வந்து 1 மினிட் டைம் ஃப்ரேம் வந்து போயிட்டுருக்கு. அடுத்து 3 மினிட் டைம் ஃப்ரேம் வேணுனாலும் இந்தமாரி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து 3 பார் வரணும். ஓகேங்களா, அதாவது ஒரு 1/4 மணி நேரமாவது உங்களுக்கு ரன்னிங் ஆகணும். அதுக்கப்புறமா தான் அதுக்கான டேட்டாலாம் வந்து சேகரிக்கும். அது வரைக்கும் நாம் 1 மினிட்லேயே வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் கோல்டு ரன்னிங் ஆகிட்டுருக்கு. அடுத்து பாருங்கள் ஜிங்க் வந்து டிக் டேட்டாவிலே வச்சுருக்கேன். டிக் டேட்டாவிலே கீழே வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் ஒரு டைம் என்ன பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் ரீஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளக்இன் வந்து கனெக்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் டேட்டா வந்து ரியலாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. க்ரூட் ஆயிலையும் பார்க்குறீங்க, அடுத்து வந்து கோல்டுலேயும் பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஜாயின் பட்டன் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால இந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நான் போடக்கூடிய இந்த ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த லிங்க் மூலிமா நீங்கள் ப்ராஃபிட் மார்ட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அடுத்தது பாருங்கள், என்னோடய வாட்ஸ்அப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், என்னோடய டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அடுத்து என்னோடய மெயில் ஐடியும் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் மூலிமாவும் காண்டாக்ட் பண்ணலாம், அல்லது மெயில் ஐடி மூலிமாவும் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.